எக் இல்லாமல் பெர்ஃபெக்ட் கிறிஸ்பி குக்கீஸ் வராதுங்கிறது ஒரு மெத்து தான். வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பேக்கரி டேஸ்ட்டில் குக்கீஸ் வீட்டிலையே செய்யலாம். எப்படி தெரியுமா? வெல்கம் டு மை சேனல் குகான் ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி எப்படி குக்கீஸ் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து இப்போ 85 கிராம் அளவுள்ள பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கை வச்சா உங்களுக்கு அப்படியே அது கொஞ்சம் உள்ளே போகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதை நல்லா வந்து நீங்கள் ஸ்பேச்சுலாலேயும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பீட்டர் எடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாக எலக்ட்ரிக் பீட்டரில் கூட நீங்கள் நல்லா வந்து ஸ்மூத்தாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் நான் எடுத்துக்கிறேன். 2 டைப் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறேன். நார்மல் சுகரும் பவுடர் பண்ணிக்கணும், அதோட ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கணும். ரெண்டுமே 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ப்ரௌன் சுகர் போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பேக்கரி ஸ்டைல்லையே டேஸ்ட் வரும். இப்போ அதை நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கணும். ஸ்பேச்சுலாலேயே பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பீட்டரில் விஸ்கில் அப்படி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கணும். இதை காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதை வந்து சேர்த்துக்கணும். சூடாலாம் இருக்கக்கூடாது, நார்மலாக பால் வந்து நீங்கள் முதல்ல காய்ச்சி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்மூத் டெக்ஸ்சராக வரணும். இப்போ நம்ம மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ அது உங்கள் இஷ்டம். நான் இப்போ மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னா 140 கிராம் எடுத்திருக்கேன். 140 கிராம் அளவில் மைதா மாவை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம போட்டு கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலாவில் நல்லா கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் கையில் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப போட்டு பிசையக்கூடாது. உங்களுக்கு அது நீங்கள் ஸ்பேச்சுலாவில் கலக்கும் போதே உங்களுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சாக்கோ சிப்ஸ்லாம் சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் வந்து இதை வந்து கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour அளவுக்கு வச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஓடிஜியை வந்து 180 டிகிரிக்கு ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு கரெக்டாக வந்து 22 to 25 மினிட்ஸ் ஆகும். ஒரு ஓடிஜி பொறுத்து உங்களுக்கு மாறும். கீழே வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டு கீழே பாருங்கள், நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, அந்த மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த நல்லா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு சாக்லேட் டிப்போட கொடுக்குறேன். இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் வந்து சால்ட்டு அல்லது மணல் போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம இதை குக்கீஸ் அது மேலே வைக்கலாம். இதே சேம் தான். 10 மினிட்ஸ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த விசில் அதெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம், ரப்பர்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெடி பண்ண இந்த குக்கீஸை வந்து ஒரு சின்ன தட்டில் வச்சு அதை இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதே சேம் டைமிங்ஸ் தான். 25 மினிட்ஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். பேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதோட எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ண வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.